Hello friends, Assalamu alaikum. நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாகவும் ரெயின்போ ஜெல்லி ஸ்பஞ்ச் புடிங் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பார்க்கக்குள்ளைக்கே விளங்கும் இதோட திக்னஸ் எந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக வந்திக்குதுண்டு. நான் இன்றைக்கி 3 கலரில் 3 பேக்கெட் ஜெல்லி எடுத்து வச்சுக்கிறேன். இது 80 கிராமிக்கும். நான் இதில் எடுத்துக்கிற ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் மற்றது ஆரஞ்சும் எப்பல்டு ஃப்ளேவரும் எடுத்துக்கிறேன். இந்த ஜெல்லி எல்லாத்தையுமே எல்லா பவுடரையும் வேறு வேறையாக எட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஹாட் வாட்டர் எட் பண்ணணும். எயிட்டி கிராம் ஜெல்லிக்கு 3/4 கப் ஹாட் வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இதை வச்சுட்டு எடுத்தால் போதும். க்ரீன் கலருக்கும் அதே மாதிரி 3/4 கப் ஹாட் வாட்டர் எட் பண்ணிட்டு இதையும் நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வைக்கிறேன். இதுலேயும் 3/4 கப் ஹாட் வாட்டர் எட் பண்ணிட்டு இதையும் நல்லா கரைச்சி விட்டுட்டு அப்படியே ஃப்ரீசரில் வைக்கிறேன். இதை ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஜெல்லி நல்லா கூலாக வந்திக்குது. இந்த ஜெல்லி நல்லா திக்காகணும் இல்லை, இந்த மாதிரி கூலாக இருந்தாலே போதும். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் எட் பண்ணிட்டு இதில் 1 கப் விப்பிங் க்ரீமும் எட் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சி எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ணாட்டி நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். இது நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே ட்ரேயில் ஊற்றிட்டு இதை ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது நல்லா திக்காகி வரதுக்கு. இப்போ அடுத்தது செகண்ட் லேயருக்கு ஆரஞ்சு கலர் ஜெல்லியும் நல்லா கூலாகி வந்திக்குது. இப்போ இதுலேயும் 1 கப் விப்பிங் க்ரீம் எட் பண்ணிட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுக்கிறேன். இதுவும் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இந்த க்ரீன் கலர் நல்லா திக்காகி வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நான் எட் பண்ணுறேன். இந்த க்ரீன் கலர் ஜெல்லி சைடெல்லாம் நல்லா திக்காகி தான் இருந்துச்சு, பட் நடுவில் கொஞ்சம் திக்காகிக்கல. அதனால தான் நான் ஆரஞ்சு கலர் இதில் ஊற்ற கொள்ளைக்கு அந்த நடுவில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக க்ரீன் கலர் மேலுக்கும் மிதந்த மாதிரி வந்துட்டுது. இதையும் அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வைக்கிறேன். நல்லா திக்காகி செட் ஆகி வரட்டும். ஆரஞ்சு கலரும் நல்லா திக்காகி செட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்கு நான் 1 கப் விப்பிங் க்ரீம் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இதை எட் பண்ணுறேன். ஆரஞ்சு கலருக்கு மேலே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் நல்லா திக்காகி செட் ஆகி வந்திக்குது. இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாகவே வந்துச்சு. இதோட கன்சிஸ்டன்சி நல்லா பெர்ஃபெக்டாகவே வந்துருந்துச்சு. நான் எப்போவுமே புடிங் செய்ய கொள்ளைக்கு ஃப்ரீசரில் தான் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீசரில் வச்சுட்டு அது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா திக்காகி செட் ஆகி வந்ததும் அதை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு சும்மா நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைப்பேன். நீங்கள் ஃப்ரீசரில் இது மிச்ச நேரம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகின மாதிரி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்தேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்றால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.